ஹலோ மக்கள், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் ஈஸி. என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏம் அல்லது ஏம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சொல்லலாம். அந்த டாபிக்குடைய தேர்ட் ப்ராப்ளம் பற்றி சொல்ல போறேன். நீங்கள் வந்து ப்ராப்ளம் 2 வரைக்கும் பார்க்கலாம். தயவுசெய்து பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க முடியும். புரிய வைக்க முடியும் மீன்ஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் சொல்றது உங்களால் புரியுற மாதிரி பாசிபிலிட்டி ஈஸியாக இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் போய் நீங்கள் மறக்காம பார்த்துருங்க. இந்த டாபிக்னா ஒரு ஏம் நம்ம ஹாப்பினஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைஃப்ல வந்து இப்படி ஒரு ஏம் இருக்கும், நல்லா சம்பாதிச்சணும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த மாதிரி ஏம். அந்த ஏம் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சில பேர் வந்து விட்டுருவாங்க இதை. விட்டுட்டு அவங்க பாட்டு வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதான் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஏம் வந்து ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் மைல்ஸ்டோன்ஸ் வரைக்கும் நம்ம போவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் திரும்பி அந்த லூப்லேயே வரும். ஒரு லாஸ்ட் நம்ம திரும்ப லூப் படிச்சுட்டே இருப்போம். அது ட்ராப்பாக நமக்கு வந்து ஆன்சர் ஆகி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுங்கன்னா, ஹாப்பினஸ்னால் என்ன, நம்மளோட ஃப்யூச்சரில் என்ஜாய் பண்ணுற ஒன் ஆஃப் த திங். அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து என்னோட மசில்ஸுக்கு 10 கிலோ டம்பிள்ஸை தூக்கினாலோ தூக்க முடியுமோ அப்படின்னு லவ் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கம்பெனி பிஸ்னஸ் இருக்கணும், இதோட பாப்புலாரிட்டி வந்து நியூஸ் பேப்பரில் வருமா வராதா, அதை பற்றி கூட அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் மென்ஸ் ஓகே, அவங்களாம் அப்படி யோசிப்பாங்க. அதே போல் இது அல்லது அது அப்படி ஒரு ஆப்ஷன் அமைச்சுப்பாங்க. வந்து நமக்கு அவங்களோட ஏமை ஒரு சர்ச்சைக்குள்ளதாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம இலக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம சக்ஸஸாக போயிடும். அது ஃபெயிலியர்னா அது ஏமாற்றம் அப்படிதான் இருக்கும். எப்பவுமே நம்மளோட ஹாப்பினஸை வந்து ஒரு ஷார்ட் டைம் பார்க்காதீங்க, எப்பவுமே லாங் டைம் பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ கஷ்டப்பட்டோம்னா நெக்ஸ்ட் மந்த்ல ஃபியூச்சர் நல்லா இருப்போம். அப்போ நம்மளால வந்து சரி அப்போ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமே அப்போ இதெல்லாம் நம்ம இப்போ ஆரம்பிச்சிட்டு நமக்குள்ள ஹாப்பினஸ் வரும். அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்கணும். இதான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னோம்னா, எல்லா பசங்க வந்து கம்மியாக மார்க் எடுத்திருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, பசங்கள்கிட்ட அம்மா அப்பா சொல்லணும் தெரியுமா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டாதான் நீ நல்லா முடியும், முன்னேற முடியும். அப்போதான் உன்னால வந்து இந்த கஷ்டத்தை தாண்டி உன்னுடைய ப்ளஸ் உன்னோட ஸ்ட்ரகிள் பண்றத நீ அழகாக ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். அப்படி ஏன்னா ஸ்கூல்லையும் சரி அது காலேஜ் அப்படி வேலை எப்போமா இந்த விஷயம் அப்புறம் ரிப்பீட்டேட்டிவ் வந்துட்டே இருக்கும். அது எப்படி இருக்கு நமக்கு கொஞ்சம் அவங்க சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, நமக்கு கேட்க கஷ்டமா இருக்கு. சில பேர் தான் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாசிட்டிவ் மைண்டோட இருப்பாங்க, ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அப்படி இருக்கும். இன்னொன்று என்ன மெயினாக என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு முறைக்கு நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குறதா உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை விட அப்பொருளின் தயாரிப்பால் உள்ளடங்கிய செயல்முறையை நீங்கள் விரும்பும்போது மகிழ்ச்சி இருப்பதற்கு உங்களுக்கு நீங்களே அனுமதி கொடுத்து கொள்ள நீங்கள் காத்திட வேண்டியதில்லை. ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், சரி நமக்கு யூஸ் ஆகுமான்னு என்ன பண்ணுவோம், நாம யோசிப்போம். ஒரு ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மேப்ல போயிட்டே இருக்கும். அது ஒரு அவசியம் கிடையாது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொசிஷன் ரெண்டு வார்த்தை எடுப்பேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொசிஷன் ரெண்டுமே மேப்மையோட இங்கிலீஷ் நேம்ஸ் தான். சார் நீங்க கன்ஃபியூஸ் அவசியம் இல்லை. உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்க கரெக்டான வேலை போச்சுன்னா மட்டும்தான் உங்களால ஈஸியா உங்க லைஃப்ல சக்சஸ் தாண்டி போக முடியும். தேவைக்கு வேண்டிய ஆசைகளை நம்ம நிறைவேற்ற முடியும். நம்மளோட ஆசைகளை அச்சீவ் பண்ண பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. நீங்க எப்பவுமே ராங் ரூட்ல போகாம கரெக்ட் ரூட்ல போனாதான் உங்களோட டெஸ்டினேஷன் கரெக்டா ரீச் ஆக முடியும். இதுதான் நான் இதுல வந்து முக்கியமா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஃபோர்த்து வந்து சும்மா சொல்லிடுறேன். நாம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். நீண்ட கால முன்னேற்றத்துக்கு குறுக்கே நிற்கின்றன. அதாவது நம்ம லைஃப்ல இது குறுக்கே ஒரு ஒரு எப்படி சொல்றது, இப்ப நமக்கு அந்த ரெண்டு ரெண்டு ஸ்டேஷன் ரெண்டு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோங்களேன். ரெண்டு பிளாட்ஃபார்முக்கு இடையில ட்ரெயின் ட்ராக் இருக்கு. அந்த மாதிரி இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம போற இடத்துக்கு இடையில ஒரு ட்ராக் வந்து இருக்கிற தடையா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இது நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ண எல்லா வீடியோஸும் வரும். அண்ட்
இதுக்குள்ள கொஞ்சம் வார்த்தைகள் இங்கிலீஷ் மீனிங்ஸ் தான் கனெக்ட் பண்ணி நான் ஃபைலுங்களை போடுறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம போட்டுறேன். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே போல் நான் தர வார்த்தைகள் வேறு அல்டர்னேட்டிவ் வார்த்தை இருந்தால் கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வார்த்தைகள் தெரியணும். பிகாஸ் ஒரு டெக்னிக்கல் அண்ட் ஒரு எம்ப்ளாயாக போகிறதுக்கு நான் கொஞ்சம் இதே வார்த்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ அல்டர்னேட்டிவாக தெரிஞ்சால் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியும். அதனால் அண்ட் யாராவது ஸ்கில் ரிலேட்டடாக ஏதாவது வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் புக்கை படிங்க. புக்கை படித்து உங்களிலேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் புக்கை படித்தா தான் இதுலேருந்து கொஞ்சம் உங்கள் லைஃப் கொண்டு வர முடியும். உங்களால் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆக முடியும். சக்ஸஸை நோக்கி போக முடியும். தேங்க்யூ.